ஒரிசா மலைப்பகுதியில் விளையிற சில ரக கஞ்சாவுக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் தனி மவுசே இருக்கு. அதை காட்டின்னு அழைக்கப்படுற மலைவாசிகள் அங்கே விளைவிச்சு மலையில இருந்து தலையில வச்சே கீழே கொண்டு வர்றத காலங்காலமாக வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அவங்கள அடிமை போல நடத்துகிற வில்லன்கள் நெட்வொர்க் கஞ்சாவை விநியோகம் செஞ்சு கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. காட்டியா இருக்க அனுஷ்காவோட காதலன் விக்ரம் பிரபுவை கல்யாண நாள் அன்னைக்கே கொடூரமா கொலையும் பண்றாங்க அண்ணன் தம்பி வில்லன்களா இருக்க சைத்தன்யா ராவ், ரவீந்திர விஜய். அனுஷ்காவையும் மானபங்கப்படுத்துறாங்க. இந்த சம்பவத்துல வெகுண்டு எழுற அனுஷ்கா வில்லன்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. கஞ்சா சுமக்கிற தொழிலை விட்டுட்டு காட்டிகள் நல்ல பாதைக்கும் திரும்பணும்ட்டு ஆசைப்படுறாங்க. அது நடந்துச்சா அப்படிங்கிறது தான் காட்டி படத்தோட கதை. கிறிஸ் இயக்கி இருக்காரு. தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ்லையும் டப்பாகி இருக்கு. சீலாவதி அப்படிங்கிற காட்டியா நடிச்சிருக்காங்க அனுஷ்கா. சீலாவதி அப்படிங்கிறது அந்த மலைப்பகுதியிலேயே பயிரிடப்படுற உயர் ரக கஞ்சா ரகம்தான். அந்த சீலாவதியை இந்த சீலாவதி எப்படி அழிக்கிறாங்கன்ட்டு கூட வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் துரு பொண்ணா வர்ற அனுஷ்கா விக்ரம் பிரபு கொல்லப்பட்டதும் அதுக்கு காரணமானவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஓட விரட்டி கொடூரமாக கொள்றாங்க. பூ ஒன்று புயலானதுன்ற மாதிரி அவங்கள அனுஷ்கா துரத்தி அடிக்கிற காட்சிகள்லாம் விறுவிறுப்பாயிருக்கு. பாகுபலியில் பார்த்த அனுஷ்காவா இதுன்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு பழிவாங்கிற காட்சிகள்லையும் சண்டை காட்சிகள்லையும் மிரட்டிட்டாங்க. ஆனாலும் உணர்ச்சி பூர்வமாக நடிக்க கொஞ்சம் முயற்சி பண்ணி இருக்கலாம். சில ஆக்ஷன் காட்சிகள்லாம் செயற்கைத்தனமாக தான் இருக்குது. அவங்களோட உடல் மொழி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதே சமயம் நூற்றுக்கணக்கான காட்டிகள் சூழ வில்லன்கள் கூட மோதுற கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் வேற ரகங்க. அனுஷ்கா காதலரா நல்லவரா நல்லா நடிச்சிருக்காரு விக்ரம் பிரபு. இடைவேளை காட்சியிலலாம் ரொம்பவே கலங்க வச்சுட்டாரு. வில்லன்களாக வர சைத்தன்யா ராவ், அவர் அண்ணனா வர்ற ரவீந்திர விஜய், அதுக்கு மேலே இருக்க வில்லன் டீம்னு எல்லாரோட நடிப்புமே ஓகே தான். போலீஸ் அதிகாரியாக வர்ற ஜெகபதி பாபு கேரக்டரும் மனசில் நிற்கிது. ஜான் விஜய் போலீஸாகவும் விடிவி கணேஷ் எம்பியாகவும் நடித்து சோர்வடைய வச்சுட்டாங்க. காமெடியன் போல வந்தாலும் நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காரு டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரம். அந்த கல்யாண பாடல் காட்சியும் பிரம்மாண்டம், கலர்ஃபுல். ஒரிசா ஆந்திரா பார்டரில் இருக்க மலைப்பகுதிகளில் காட்டின்ற இனம் இருக்குது. அவங்க கஞ்சாவை கடத்துகிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்வை மங்களாக தான் இருக்குது. அவங்கள பயன்படுத்தி பலரும் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதோட நெட்வொர்க் இப்படி அப்படிங்கிற உண்மை கலந்த கதையை சொன்னதில் அந்த மலைப்பகுதியோட அழகையும் அந்த மலைவாழ் மக்களோட உடை, உணவு, கலாச்சாரத்தையும் காட்டினதில் இயக்குனர் கிறிஸை பாராட்டியே ஆகணும். ஆனாலும் கஞ்சா பாதிப்பு, அதனால் அந்த மக்கள் சந்திக்கிற துயரங்களை இன்னும் அழுத்தமாக சொல்லி இருக்கணும். முழுக்க அனுஷ்காவை முன்னிலைப்படுத்தி கதையை நகர்த்தி இருப்பதால் பல சீன்கள் போர் அடிக்கத்தான் செய்யுது. பல படங்களில் பார்த்த சின்ன வில்லன், கார்பரேட் வில்லன், அவங்களுக்கு உதவுற போலீஸ், அரசியல்வாதிகள்ன்ற திரைக்கதையும் சோர்வதான் தருது. அந்த திருமண வீடு பாடல், ஒரிசா நேட்டிவிட்டி அழகு, மலை காட்சிகள், காட்டிகளுடைய பின்னணி, கஞ்சா கடத்துகிற சீன்களெல்லாம் தத்ரூபமாக காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் மனோஜ். கிளைமேக்ஸ் ஃபைட் மாஸ். அனுஷ்கா ஆக்ஷன் காட்சிகளில் இன்னும் வேகம், வீரியத்தை சேர்த்துருந்தா காட்டி விஜயசாந்தி ஸ்டைல் பக்கா ஆக்ஷன் படமாகி இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. காதல் காட்சிகளில், சென்டிமெண்ட் காட்சிகளில் சுவாரஸ்யத்தை சேர்த்துருந்தா இன்னும் கமர்ஷியல் படமாக மாறி இருக்கும். ஆனால் ரெண்டுமே மிஸ்ஸிங் தான். கூலி வேலை செய்கிற அப்பாவி மக்களை பழிவாங்கிற வில்லன், அதை தட்டி கேட்குற நாயகின்ட்டு பல படங்களில் புளிச்ச சீன்கள் தான் வேகத்தடை. ரொம்ப நாள் கழித்து அனுஷ்காவை திரையில் பார்க்க ஆசைப்படுறவங்க காட்டிய தியேட்டருக்கு போய் பார்க்கலாம்.